ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஆதியே துணை. ஆத்ம வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அகத்தியர் பெருமான் அருளிய 7 வகை பிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக முதல் பிறவி என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் அணுப்பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அணுப்பிறவி அப்படின்னா மிக குறைந்த எண்ணத்திறனுடன் அணு போன்று ரொம்ப சிறியதான செயல்திறனுடன் உடையது, சிறிய ஒரு இதுதான் அணுப்பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரண்டாவதாக பூதப்பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. பூதப்பிறவி அப்படின்னா 5 பூதங்களால் உருவான இயற்கை அம்சங்களில் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்களால் தோன்றும் வாழ்க்கை தான் பஞ்சபூதங்களால் தோன்றக்கூடிய வாழ்க்கை தான் பூதப்பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூன்றாவது தெய்வர பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் போன்ற எல்லா ஆற்றலுடன் பிறக்கக்கூடிய பிறவி தான் தெய்வர பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது பிறவி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசுர பிறவி. இந்த அசுர பிறவியோட என்னென்ன குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசை, கோபம், அகங்காரம் முதலான உள் உணர்வுகளால் நிரம்பிய பிறவி தான் இந்த அசுர பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்திங்கன்னா 5வது நிலை மனித பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவி. இதில் தத்துவம் உணரும் திறன் உடையவனாக பிறக்கிறது தான் இந்த மனித பிறவியினுடைய சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6வதான பிறவி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷி பிறவி. ஞானம் தர்மத்துடன் வாழும் முனிவர்களின் பிறவி தான் இந்த ரிஷி பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பிறவி. அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது 7வது பிறவி. அந்த 7வது பிறவி தான் முக்தி பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விடுதலை அடையும் இறுதியான பிறவி இந்த பிறவி தான். விடுதலை அடைகிறது, மோட்சம் அடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல பேர்கள் சொல்லுவாங்க. இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலையை தான் முக்தி நிலை அல்லது மோட்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிறவி. இந்த பிறவியின் நோக்கமே இந்த முக்தி அடைவது அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட இந்த 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொன்றும் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுமே இது ஆத்மாவின் பரிணாம வளர்ச்சியை தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவின் பரிணாம வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர் பெருமக்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த நிலைகளை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. இன்புற்று வாழ்க.